இந்த வாரம் ஓரோஃபேஷியல் ஹெல்த் மிரர் சீரீஸ்ல நம்ம பார்க்க போது சார்காய்டோசிஸ். சார்காய்டோசிஸ்னா நம்ம இம்யூன் செல்ஸ் ஓவரா ரியாக்ட் பண்ணி அங்கங்க கிளம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதாவது அங்கங்க வீக்கம் மாதிரி வந்தது. இந்த வீக்கம் எந்த ஆர்கன்ல ஃபார்ம் ஆகுதோ அந்த ஆர்கன்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தெரியும். இப்போ நம்ம ஓரோஃபேஷியல் ரீஜன்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீக்கம் லிப்ஸ்ல வரலாம், கம்ஸ்ல வரலாம், டங்ல வரலாம், இல்லை வாயில புண்ணு மாதிரி லாங் ஸ்டாண்டிங் அல்சர்ஸ் மாதிரியும் இந்த சார்காய்டோசிஸ் வரலாம். இதே சார்காய்டோசிஸ் இந்த ஃபேஷியல் நர்வ் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா ஃபேஷியல் பால்சி, அதாவது ஒரு ஃபேஸ்ல எந்த எக்ஸ்பிரஷனும் ஒரு சைடு கொடுக்க முடியாம இருக்கலாம். இந்த ஸ்வெல்லிங்ஸ்லாம் கேன்சரை மிமிக் பண்ணும். ஸோ இந்த கேன்சர் நினைச்சு பயப்படுறாங்க. இந்த மாதிரி கிளம்ஸ் நம்ம சலைவரி கிளாண்ட்லயும் ஃபார்ம் ஆகலாம். அதாவது பரோட்டிட் கிளாண்ட் சலைவரி கிளாண்ட்லயும் இந்த கிளம்ஸ் ஃபார்ம் ஆகி உங்க சலைவரி செக்ரேஷன் கம்மியாகும். அதனால ட்ரை மவுத் வரலாம், வாயில பர்னிங் சென்சேஷன் இருக்கு. ட்ரை மவுத் இருந்தாலே நிறைய டீகேஸ் வரும். சாப்பிட்றதும் முழுங்குறதும் கஷ்டமாயிடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வெல்லிங்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்வெல்லிங்ஸோ இல்லை ஒரு லம்ப் மாதிரி ஸ்வெல்லிங்ஸ் இருந்தால் உங்கள் ஓரோஃபேஷியல் பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க.